தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி. மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த மண்ணில் கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த அரசியல் புரட்சியை முன்னெடுத்து வருகிறோம். இங்கே ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. நாம் ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள். அதனால்தான் அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம் என்று நாம் சொல்வதற்கு காரணம். இங்கே கட்சி அரசியல் இருக்கும், தேர்தல் அரசியல் இருக்கும், மக்கள் அரசியல் இருக்காது. இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கும், செயல் அரசியல், சேவை அரசியல் இருக்காது. இப்ப கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியலுக்கு நாம் நகரணும். இந்த செய்தி அரசியல், விளம்பர அரசியலை தாண்டி சேவை அரசியல், செயல் அரசியலுக்கு செல்ல வேண்டும். நாம் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிலவுகிற அரசியலை பார்க்கிறோம். இவர்கள் அரசியல் என்பது சாதி, மதம், சாராயம், பணம், இதுலதான் இவர்கள் கோட்பாட்டை கட்டுவார்கள். ஒன்று சாதியை சொல்வார்கள், இல்லை மதத்தை சொல்வார்கள், இல்லை சாராயம் தருவார்கள், பணம் தருவார்கள். இதுதான் இவர்கள் கோட்பாடு. ஆட்சி முறை என்பது மானியம், சலுகை, இலவசம், போனஸ். இதுதான் இந்த 60 ஆண்டுகளாக திமுக செய்த சாதனை. சலுகை தருவார்கள், இலவசம் என்பார்கள், போனஸ் என்பார்கள், மானியம் என்பார்கள். இவ்வளவுதான். இந்த மொத்தமா தகர்த்துறோம். ஏன்னா சாதி அரசியல் ஆயிடுச்சுன்னா அங்க சகோதரத்துவம், சமத்துவம் செத்து போகும், ஒன்னு இருக்காது. மதம் அரசியல் ஆச்சுன்னா அங்க மனிதநேயம் என்ற ஒண்ணு இருக்காது, செத்து போகும். பணம் அரசியல் ஆயிடுச்சுன்னா அங்க ஜனநாயகம் இருக்காது, கேடுகட்ட பணநாயகம் தான் இருக்கும். அங்க மக்களுக்கான சேவை இல்லாது முதலீட்டாளனின் லாப தேவைதான் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையை தகர்த்து புத்தம் புதிய வேற அரசியலை செய்யணும். இது இதுவரை இருந்த அரசியலை நீங்க மறந்துருங்க. நீங்க பெத்ததுனால, உங்க கூட பிறந்ததுனால, முன்னாடி நின்று பேசுற பிள்ளையெல்லாம் ஏதோ சின்ன பையில ஏதோ பேசுறான்னு நினைக்காதீங்க. உலகம் புறா ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி ஆட்சி செய்யறான், எப்படி நிர்வாகம் பண்றான், அதெல்லாம் பார்த்து படிச்சு வாய்ச்சி நேச்சு இந்த நாடுகள் போல ஏன் நம் நாட்டை மாற்றி படைக்க முடியாது என்ற பெருங்கனவோடு இந்த களத்தில் நிற்கிற பிள்ளைகள். நம்முடைய கோட்பாடு சாதி, மதம், சாராயம், பணம், மானியம், சலுகை, இலவசத்தை தாண்டி நம்முடைய கோட்பாடு நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. நீர்ல தொடங்குறோம். நீரின்றி அமையாது உலகு. முதல்ல நீரை, வளத்தை பெருக்கிக்கிறோம். தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைஞ்சிடும். எவன்கிட்ட போய் கர்நாடகாவில் கொஞ்சம் தண்ணி தான், இந்த கேரளா அதெல்லாம் கிடையாது. என்ன 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது, 4500 4300 டிஎம்சி நமக்கு தண்ணி கிடைக்குது. இவங்க 1000 2000 தான் மீதி எல்லாம் கடல்ல விட்டுறாங்க. நம்ம கணக்கில்லாத நீர்த்தேக்கங்களை உருவாக்கி இந்த நீரை சேமித்தாலே போதும். பாண்டியார் பொன்னம்பலால் அணை, ராசிமணல் அணை, நம்ம பாட்டன் ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த வீரநாராயண ஏரியை தூர்வாரி இருக்கிற இடங்கள் எல்லாம் 10 ஏக்கர், 15 ஏக்கர், 100 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர் குட்டை 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 ஏரி ஏரி வெட்டி 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 நீரை தேக்கினாலே தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு, நீர் வளத்தை பெருக்கிறேன். அடுத்து வயிறு, வயிறு பசி வந்தால் 10 பறக்கும், விடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? வயிறு என்ன பண்ணணும்? வேளாண்மை செய்யணும். வேளாண்மை செய்யறது இழிவணிய மக்கள் நினைக்கிறான். இவ்வளவுதானே. வேளாண்மை செய்வது கவர்மெண்ட் வேலை, அரசு வேலை. அரசு வேளாண்மை செஞ்சிருது, வயிறு எடுத்துறேன். அடுத்து என்ன? உயிர். உயிர் அவ்வளவுதானே. உயிர் இந்த சோழம் வந்தால 7 அப்பத்தாவுக்கும், எனக்கு முதலமைச்சருக்கும், நாட்டில் பிரதம அமைச்சருக்கு என்ன மருத்துவமோ
என் ஊர்ல சோழ வந்தான்ல கடகோடி இருக்க 7 அப்பத்தாவது ஓலை கொடுத்துருக்கு. அப்பத்தாவது மருத்துவம் கொடுத்துறேன். உயிர் காக்கும் மருத்துவம் உலகத்தரத்தை கொடுத்துருக்கேன். கருணாநிதி முடியலன்னா காவிரி, ஜெயலலிதா அம்மாவுக்கு முடியலன்னா அப்போலோ, அங்கெல்லாம் படுக்கக்கூடாது, அரசு மருத்துவமனை தான் படுக்கணும் சட்டம் போட்டு உலகத்தரத்துக்கு மருத்துவத்தை கொடுத்துறேன். அப்புறம் என்ன அறிவு? அறிவு தானே கல்வி. அறிவுனா கல்வி. உலகத்தரத்துக்கு கல்வி பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் எல்லாம் நாட்டின் செல்வங்கள். தரமான தனியார் முதலாளிகிட்ட என்ன கல்வி இருக்குன்னு போய் பள்ளிக்கூடத்தை அங்கே சேர்க்கிறியோ சேர்க்கல. அதை தாண்டி இருந்தா இலவசமாக கொடுத்துறேன். 1 ரூபா கட்டணம் இல்லாமல் கொடுத்துருவேன். உலகத்தரத்துக்கு கொடுப்பேன். நம்பு கொடுப்பேன். அப்புறம் என்ன வேணும்? படிச்சுட்டான் பயன். நிலமும் வளமும் சார்ந்த வேலை வாய்ப்பு, தொழிற்சாலை வேலை வாய்ப்பு, வளர்ச்சி அதுவே வளர்ந்துடும். நிலமும் வளமும் என்ன செய்வாசிமான்? சோழ வந்தாலே உனக்கு வீட்டு வாசல்ல அரசாங்க வேலை கொடுப்பேன். அந்த தெருவில் என்ன பண்ணுவேன்? ஆடு மாடு நான் வளர்ப்பேன், அரசாங்க பணின்னு போடுவேன். நாட்டுக்கோழி வளர்ப்பேன், கவர்மெண்ட் வேலைன்னு போடுவேன். மாட்டு பால்ல பெரிய சந்தை இருக்கு, மாட்டுக்கறியில பெரிய சந்தை இருக்கு. ஆடு மாடு கோழி பட்டுப்பூச்சி தேனீக்கள் தென்னை பனை வாழை கரும்பு எல்லாவற்றிலிருந்தும் தொழிற்சாலையை தொடங்கி உன் வாழ்விடத்திலேயே உனக்கு அரசு பணியை கொடுத்துருவேன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. சட்டத்தை போட்டு கொடுத்துருவேன். இது நாளுக்குள்ளதான் நம்மளுடைய ஆட்சி திட்டம். நோ மானியம், நோ போனஸ், நோ சலுகை, நோ இலவசம், நான்சென்ஸ் தூக்கி போட்டு முதல்ல நீரை பெருக்கிறேன். எவ்வாறு எப்படி பண்றேன்? இவ்வளவும் போட்டு காட்ட முடியுமான்னு தெரியாது. உன் பிள்ளைக்கு இன்னொரு கூட்டம் இருக்கு, முடிஞ்ச வரை காட்டுறேன். நீரின்றி அமையாத உலக எனின் யார் யாருக்கும் மானின்றி அமையாத ஒழுக்குன்னு நம்ம பாட்டை வல்லுவேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடினா. ஆனாலும் பயனில்லை. மழை இல்லை என்றால் மழை இல்லை. அப்போ என்ன பண்றேன்? இங்க பாருங்க, நிலம் எல்லாம் என்றால் நீ இல்லை நான் இல்லை எதுவுமே இல்லை. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயரும் அவை பாட்டி பாடுறான். இப்போ வரப்பு உயருது, நீரும் உயரல நெல்லும் உயரல. இங்க என்ன சொல்றான்? நம்ம பாட்டை மோசிக்கிறனார் பாடுறான். நீரும் உயிரன்றே நெல்லும் உயிரன்றே, ரெண்டும் உயிர் இல்ல ஆனா உயிர் தான். எப்போ? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான். ஒரு நல்ல மன்னன் ஆட்சி ஆளல, ஒரு நல்ல அமைச்சன் முதல்வன் உனக்கு கிடைக்கலைனா நீரும் உயிர் இல்ல நெல்லும் உயிர் இல்ல. ஏன்? உன் நீர் இப்ப நஞ்சா இருக்கு, குடிக்க தண்ணி இல்ல. நெல் விளைஞ்சாலும் தெருவில் கிடந்து முளைக்குது. அப்ப நீரும் உயிரன்று நெல்லும் உயிரன்று மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான். சிறந்த மன்னன் உனக்கு வேணும். எப்படி மன்னன்? உன் மகனை போல நல்ல ஆட்சி நடத்தணும்னு துடிக்கிற ஒரு மன்னன் உனக்கு வேணும். உன்னை குடிக்க வச்சு கொல்றவனா, படிக்க வச்சு வாழ வைக்கிறவனா தேர்வு பண்ணிக்க. 36 பெரிய ஆறுகளோடு 134 சிற்றாறுகள் நமக்கு இருந்துச்சு. இப்ப ஒரு இளவும் இல்லை. போ, எல்லாத்தையும் வித்து தின்னுட்டான், மண்ணெளி தின்னுட்டான். இப்போ மயன் சுடுகாட்டுல நிக்கிறேன், நாட்டுல இல்ல. நம்ம பாட்டம் பாடுறான் பாரதி. காவிரி தென்பண்ணை வாழாறு தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி என மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடுன்னு. ஏதாவது ஒரு ஆடு ஓடுதான் பாரு. உன் வைகையவே வித்து தின்ட்டு போயிட்டான். வைகையில மதுரையுடைய சாக்கடை தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. கதை முடிஞ்சு. போ, ஆற்றிலிருந்து ஏரி கம்மாய் கரணை தாங்கள் தருவை ஏந்தல் ஊரணி குளம் குட்டைன்னு உருவாக்கணும். எல்லாம் நம்ம உருவாக்கணும். ஆற நம்ம உருவாக்கல. ஆற உருவாக்கினது யாரு? அருவியை உருவாக்கினது யாரு? மலை. அந்த மலையை வெட்டி மணலாக்கி கல்குவாரின்னு வித்துக்கிட்டு இருக்கான். நீ ஆறும் கிடையாது, உனக்கு அருவியும் கிடையாது, ஆறும் கிடையாது, சோறும் கிடையாது, வயிறும் கிடையாது, உயிரும் கிடையாது, வாழ்க்கையும் கிடையாது, செத்து போக வேண்டியதான். கதை முடிஞ்சு. கடைசியா அவன் மிக்சி தருவான், கிரைண்டர் தருவான், ஃப்ரிட்ஜ் தருவான். கொடுக்குறவன் கையை காலை வெட்டி உள்ளவை. வேற எதை வைப்ப? என்னாச்சு? நேரம் கொஞ்சம் பாருங்க. அதுல பாருங்கல்ல, முன்னாடி அங்க பக்கம் போகாதீங்க தம்பி. தள்ளு வேற பக்கம் போங்க. இங்க 1970ஆம் ஆண்டுல 40,000 நீர்நிலைகள் நமக்கு இருந்திருக்கு. 40,000 நீர்நிலைகள், 156 லட்சம் குறுக்கம், அதாவது 150 லட்சம் ஏக்கர்ல நம்ம விவசாயம் செஞ்சிருக்கோம். 30 லட்சம் ஏக்கர் குறைஞ்சு
இப்ப 120 லட்சம் குறுக்கங்களாக ஏற்கனவே குறைஞ்சு அதுக்குள்ளதான் நம்ம வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனையில் ஆயிடுச்சு. தொழிற்சாலைகளுக்கு பறிச்சுக்கிட்டான் போங்க. நமக்கு வடகிழக்கு பருவமழை, தென்கிழக்கு பருவமழை, இந்த தமிழ்நாட்டை செழிக்க வைக்க 2 பருவமழை இருந்துச்சு. இப்ப 2 மறு பருவமழையும் பொய்த்து போய் பெருமழை, புயல் மழை. ஏன்னா நம்ம பருவநிலையை மாத்திட்டோம். புவி வெப்பமாயிருச்சு. ஏன்? நமக்கு வெப்பமான கொடை பிடிக்கிறோம், பூமிக்கு வெப்பமான கொடை பிடிக்கணும். பூமி தாய்க்கு ஒரே கொடை தான் இருக்கு, பச்சை கொடை, மரக்கொடை. அந்த மரத்தை வளர்க்காம விட்டதுனால புவி வெப்பமாயிருச்சு. புவி ஏன் வெப்பமாகுதுங்கிறத உன் மகன் மறுபடி திருப்பி உங்க கூட பிறந்தவங்க நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. அதை எப்படி தடுப்பேன்னு சொல்றேன். இப்ப நமக்கு சராசரி 430 டிஎம்சி, 4300 டிஎம்சி. இப்ப இதுல அவன் என்ன பண்றான், 2000 டிஎம்சி தான் நம்ம ஆளுங்க பயன்படுத்துறானா இல்லையான்னு தெரியாது, கணக்கில் சொல்றான். 2300 கடல்ல போயிருது, தேவையில்லாம ஓடிடுது. இந்த 2300ல ஒரு 500 டிஎம்சியை சேர்ந்துட்டால நம்ம 150 டிஎம்சிக்கு அவன்கிட்டையும் இந்த இவன்ட்டையும் கேரளாவில போய் கையேந்த வேண்டியது இல்லை. இது 500 டிஎம்சியை 1000 டிஎம்சியை சேர்க்க போராடுறோம். 500 குறைஞ்சது சேர்க்கிறோம். சேர்த்துக்கிட்டு தண்ணீரின் தேவையில தண்ணீரை விடைகிறோம். போங்க. போன பிறகு நமக்கு தான் அது தென் மாநிலங்களில் அதிகம் மழை பெய்யுது. ஆனா அவன்கிட்ட போய் நம்ம தண்ணியை கையேந்திரம் இப்படி வீணாக கடல்ல கலக்க விடுறோம். அதனால அந்த முறையை மாத்தி தண்ணீரின் தேவையில்லை. இப்ப என்னன்னா கொஞ்சம் முன்னாடி வாங்க, இங்க பாருங்க, மாயம் போட்டு கட்டுற பாருங்க. இது காவிரியிலிருந்து நமக்கு திறந்து விடுற தண்ணி. பெரிய திரையில தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது என்ன நினைக்கிறீங்க? அவன் மாநிலத்தில் இருக்க இந்த ஆலை இருக்குல்ல, அந்த ஆலை கழிவு அப்படியே வச்சிருக்கான். நமக்கு காவிரியில எப்ப தண்ணி திறக்கிறானோ அதுல திறந்து விட்டுறான். இங்க வரும்போது நஞ்சா வருது, ஆலை கழிவு நுரையா ஒரு ஆள் உயரத்துக்கு வரும், இப்படி ஓடும். இதை கேட்கிறாங்க அமைச்சர்கிட்ட, என்னங்க அப்படின்னு. மக்கள் சோப் போட்டு குளிச்ச தண்ணி இப்படி வருதுன்றாப்ல. எப்படிப்பட்ட அமைச்சரை தேர்வு பண்ணியிருக்கேன்னு பாத்துக்க. இது சேலம் மேட்டூர்ல தான் இப்படி போகுது. இது என்ன கவனிக்கணும்னா, இந்த சாய கழிவு விஷம், இத இந்த ஆலை கழிவு விஷம், இதை மற்ற பறவைகள் யானை, புலி, சிங்கங்கரடி எல்லாம் குடிக்கும், செத்துரும். தேனீக்கள், வண்ணத்து பூச்சி செத்துரும். இதை நம்ம நிலத்துல விடுவோம், இந்தபடி ஓடும். நிலத்தடி நீர் இந்த நஞ்சாவே உயரும், கீழே விஷமாவே போகும். இதை வச்சு நம்ம பாசனத்துக்கு பயன்படுத்தி நெல், கரும்பு, வாழை, தக்காளி, வெண்டைக்காய் விளைய வைப்போம். அது விளையிறது விஷமாவே விளையும். இந்த விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு சாகணும். அப்ப தண்ணீருங்கிற பேர்ல இங்க பாரு, ஆத்துல எப்படி கொட்டுறான் பாரு, எப்படி ஒரு பிளாஸ்டிக், ஒரு பாலித்தீன் மக்கி மண்ணோடு மண்ணா போக 5 லட்சம் ஆண்டுங்கிறான், ஒருத்தன் 50,000 ஆண்டுங்கிறான், ஒருத்தன் 5000 ஆண்டுங்கிறான். அறிவு இருக்கிற எவனாவது ஆத்துக்குள்ள போய் குப்பையை கொட்டுவான் நண்பர்? யார் கொட்டுவா? நீ ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சு வச்சிருக்கீல அந்த 2 ஆட்சிக்காரன், இவன் தான் கொட்டுவான். பாரு, கொட்டி மூடிட்டான். கர்நாடகால இருந்து வெளியேறும் கழிவு பூரா நம்முடைய ஆறுல பாயுது. இதை நம்ம தண்ணீர் நினைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி போறது வாங்க, நொய்யலால் முழுக்க பொங்கிய நுரைப்படலாம். நொய்யலாறு இதை செத்துருச்சு. இது எங்க? சாயக்கழிவு, சாயப்பட்டறையிலிருந்து வர கழிவு. ஆறு எப்படி இருக்குன்னு பாரு. பேர் தான் ஆறு, ஆனா சாக்கடை, உண்மையில சாக்கடை. இது ஆறுதான், இது இந்த ஆறுதான். எங்க இருக்குது? இது பாழாய் போன ஆறுகளை புதுப்பிக்கணும். யார் செய்யணும்? நீங்களும் நானும் சேர்ந்துதான். மறுபடி இது பூமி தாயின் ஆறு இல்ல, பூமி தாயின் ரத்த நாளம், ரத்த நரம்பு. இதை நான் உயிர்ப்பிக்கணும். நம்ம இப்ப உயிர்ப்பிக்கணும்னா இந்த மாதிரி மாத்தணும், அந்த மாதிரி இருக்கிறத. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரே ஒரு ஓட்டை விவசாயிக்கு போட்டுறணும். வழி கிடையாது. நீ என்னைய விட்டுட்டான்னு வச்சுக்க, வழியே கிடையாது. நீ ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும்னா நாடு சுடுகாரா ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன பண்றான்? 15 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு அணையை கட்டினா போதும். நம்ம 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டலான்னு இருக்கோம். ஆனா ஆந்திரா சந்திரபாபு நாயுடு 33 கிலோமீட்டர் தான் அவருக்கு பாலாறு ஓடி வருது. நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது. இந்த 33 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டாம்ல. நமக்கு 133 கிலோமீட்டர்ல ஒரு தடுப்பணை கூட கிடையாது. ஒன்னு ஒரு துணையும் கட்டாத நம்ம தாத்தன் காமராஜ் கட்டினது. இவன் ஒரு அணையும் கட்டல, பல துணையை கட்டி வாழ்ந்துட்டு போயிட்டான். இதுதான் இங்க நடந்தது. பாத்துக்க. இப்ப புதிய நீர்த்தேக்கங்களை ராசி மணல்ல இந்த ஒடியாரத்துல
இதுல உன் மகன் அணைய கட்டி நீரை தேக்கிக்கிறேன். இது பாண்டியார் பொன்னம்பலா ஊட்டியிலிருந்து போகுது. இது இங்க என்ன பண்றேன், இங்க ஒரு அணையை கட்டினேன். கேரளாவில் 6 மாவட்டத்தை நம்ம தண்ணி செழிக்க வைக்குது. இங்க அணையை கட்டல. இந்திரா காந்தி அணையை கட்டுறதுக்கு அடிக்கலை நாட்டிட்டு கேரளாவில் காங்கிரஸ் தோத்து போயிருக்கு பயந்து அந்த அம்மா நிறுத்திட்டு இன்னும் இங்க இருக்கிற திராவிட திருவாளர் இங்க கட்டுன்னு சொல்லல. இப்ப அதை பத்தி கவலைப்பட்டு வழி இல்லை. இந்த பாண்டியார பொன்னம்பலாவில் அணையை கட்டி பெரும் குழாய் மூலமா திருப்பி தூக்கிட்டேன்னா வைகைக்கு தண்ணியை கொண்டாந்துருவேன், மேட்டூருக்கு தண்ணியை கொண்டு போயிருவேன். ஒரு வயட்ட சொட்டு தண்ணிக்கு கையேந்த வேண்டியதில்லை. உன் மகன் ஆட்சிக்கு வந்தவன நானே அறிவிப்பேன், காவிரியிலிருந்து தண்ணி தராத. இது வார் தூய குடிநீர், நீ குடிக்கிறது தண்ணி இல்லை விஷம். உன் மகன் வந்தவன விற்பனைக்கு கல்வி, மருத்துவம், குடிநீர் 3 விற்பனை பண்டமெல்லாம் தடை. நானே தரமான மருத்துவத்தை, தண்ணீரை, கல்வியை உனக்கு கொடுப்பேன். இது 3 தான் காசு இல்லாம தருவேன். காசு இல்லாம 1 ரூபா காசு இல்லாம இது 3 தான் தருவேன். வேற எதையும் கட்டணம் இல்லாம தரமாட்டேன். கல்வி, மருத்துவம், குடிநீர் இது விற்பனைக்கு வந்து விட்ட நாடு, நாடல்ல சுடுகாடு. அப்ப நிறுத்தி விட்டு இப்ப என்ன பண்ற, தூய குடிநீரை உனக்கு உன் மகன் நானே வீட்டு வாசல்ல குழாயை போட்டு கொண்டு வந்து தர, நீ நம்பி குடி. உலகம் பூரா தண்ணீருக்கு படுற பாட ஒரு தடவை பாரு. அப்ப தூய குடிநீரை நானே விநியோகிச்சிடறேன் உனக்கு. நீ தண்ணிக்கு செலவு ஆகிற காசு மிச்சம், பிள்ளைய படிக்க வைக்கிற செலவு மிச்சம், உனக்கு வைத்தியம் பார்க்கிற செலவு மிச்சம். பெரும் பொருளாதார செலவு, பெருங்காசு 3க்கு தான் என் மக்களுக்கு செலவாகுது. அது 3ஐயும் தடுத்துறேன். இந்த ஓசி பஸ் எல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏசி பஸ் தாரேன், நல்ல பஸ் தாரேன், காசு கொடுத்து போ. கட்டணம் இல்லாம எதையும் கேட்காத. போராடாமல் பெறுகிற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. நான் வேணா தடை இல்லாத மின்சாரம் தாரேன், இலவசமா தாரேன், 1 ரூபா காசு வேணாம். நீ வீட்டை விட்டு வெளியில 9 விளக்கு அணைச்சிட்டு போவாயின்னு சொல்லு, நான் தாரேன். அனுப்பியா பொறுப்பற்று போயிடுவேன். தரமாட்டேன், ஓசியா தரமாட்டேன், எதையும் தரமாட்டேன். கல்வி தாரேன், மருத்துவம் தாரேன், குடிக்க நீர் தாரேன். இந்த டிவி, இந்த ஃப்ரிட்ஜு, இந்த இளவு கருமாந்திரத்தில் நீயே வாங்கிக்க. நான் வேலை தாரேன், சம்பளம் தாரேன், நீயே வாங்கிக்க. இந்த தண்ணீர் நம்ம ஆட்சியில விற்பனை கிடையாது. இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னா, நம்ம 800 கோடி மக்கள் உலகத்துல வாழ்றோம். இதுல 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணீர் இருக்கு. இதுல கடல் நீர் 97.5 விழுக்காடு கடல் இருக்கு. ஆனா 2.5 விழுக்காடு மட்டும்தான் குடிநீர் இருக்கு. 800 கோடி மக்களுங்க, 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணி இருக்கு. 100 விழுக்காட்டுல 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு. அதுவும் இல்லைன்னு அறிவிச்சுட்டான். ஏன்னா தமிழ்நாடு 10 மாவட்டங்கள்ல நிலத்துக்குள்ள நீர் இல்லைன்னுச்சு. 2 விழுக்காடு நீர் தான் இருக்கு. எப்படி அதை 20 விழுக்காடு ஆக்குறதுன்னு யோசிக்காம 20 விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கு. அப்போ நான் வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சிட்டான். அங்கதான் பிரச்சனை. இப்போ மகன் என்ன பண்ற, அதை தடை விதிச்சுட்டு இந்த 2 விழுக்காடை 20 விழுக்காடா நம்ம உயர்த்துறோம். தண்ணீர் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கிற வாய்ப்பை செய்யறோம். 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணீர். எப்படி நிக்கிறாங்க பாருங்க நாடுகள்ல, எப்படி நிக்கிறாங்க பாருங்க. இந்த நிலையை மாத்தணும். இந்த நிலையை நம்ம மாத்துறோம். ஐநா அறிக்கை விடுது, பூமிக்குள்ள 1 சொட்டு தண்ணி இல்லை அப்படின்னு. அவ்வளவுதான், அவன் பொறுப்பு முடிஞ்சிருச்சு. தண்ணி இல்லை, என்னடா செய்யலாம்னு நம்ம குடுவையில் வாங்கி குடிக்கிறோம். அங்க நிக்கிற மாடு, ஆடு, இந்த பாம்பு பாரு, இந்த பாவம் உன்னை விடுமான்னு பாரு. இந்த பாரு, இங்க பாரு, இந்த அணில் என்ன கும்பிடுது. அணிலுக்கும் தண்ணிக்கும் அண்ணன் தான் போராட வேண்டியது. இவர் கையெடுத்து கும்பிடுது. இந்த மாடு பாரு குழாயில வந்து குடிக்குது. குழாயில பாவம் விடாடே, இந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாட. நீ உதயசூரிய ரெட்டலைக்கு போட்டாயின்னு வச்சுக்க, ரொம்ப பெரும் பாவி ஆயிடுவேன். கொடும்பாவி. போங்க எதுக்கும் தண்ணி எடு. ஒட்டகம்லாம் ஒரு போத்தல வாங்கி அண்ணா குடிச்சிருக்க. இப்ப என்ன பண்றேன், தண்ணீரை சேமிச்சிறேன். அடுத்து உனக்கு வயிறு தானே, உழவே தலைங்கிறான். சுழன்று மேற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவுக்கு போயிடுறேன். என்ன பண்றேன், வேளாண்மை செய்து படிக்காம செய்யுது அப்படின்னு நினைச்சிட்டு நீ வெளியேற. அசிங்கம் நினைக்கிறேன். இங்க ஆடு மாடு வளர்க்க அவமானம், துபாயில ஒட்டகம் வைக்கிறது வருமானம் பெருமைன்னு நினைக்கிறேன். விடலை. அரசாங்க வேலை, சாராயம் ஊத்தி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலையில இருக்கான். டாஸ்மார்க்ல வேலை செய்யறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாய். உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி கவர்மெண்ட் வேலையா இருக்க கூடாதா? மாத்திரேன் பாரு, மாத்திரேன். சுழன்று மேற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. வேளாண்மை என்பது தொழில் அல்ல. தச்சு தொழில், கொத்தனார் வேலை தொழில், அது தொழில், இது தொழில். நெசவும் வேளாண்மையும் தொழில் அல்ல, பண்பாடு, வாழ்க்கை முறை, நம்முடைய வாழ்க்கை முறை. ஏன் தொழில் அல்ல, ஏன் தொழில் இல்லை?
என்னை பெற்ற தாய் எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி என்னை பெற்ற என் பூமி தாய் எனக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் அல்ல. என் வாழ்க்கை முறை, என் பண்பாடு, என் கலாச்சாரம். அதுதான் வெள்ளக்காரன் அக்ரி கல்ச்சர். அக்ரி எப்படி சொன்னா கல்ச்சர், நாட் இண்டஸ்ட்ரி. தொழில் இல்லை. என் தாய் பால் ஊட்டுவது போல என் பூமி தாய் எனக்கு சோறு ஊட்டுவது தொழில் அல்ல, தொழில் அல்ல, வாழ்க்கை முறை. தொன்று தொட்ட என் பண்பாடு. போங்க போங்க, கொஞ்சம் வேமா போங்க, வேமா போங்க. இப்ப வேளாண்மையை கைவிட்ட நாடெல்லாம் தட்டேந்தி திரியுது. அந்த நிலைக்கு என் நாட்டும் என் நாட்டு சொந்தங்களும் போயிடக்கூடாதுன்னு நானே என்ன பண்றேன், என் கனவு இதுதான். இது என் கனவு இல்ல, அண்ணல் அம்பேத்கர் கனவு, பேரறிஞர் அண்ணா கண்ட கனவு. நிறைவேறல, அவங்க பிள்ளை நான் நிறைவேற்றினேன். வேளாண்மை அரசு பணியாக்கி கூட்டு பண்ணை வேளாண் முறையில படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அவன் வாழ்விடத்திலே அரசு வேலை கொடுத்துறேன். ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அது நாடு இல்ல, சுடுகாடு. இன்னைக்கு செய்தி, நாளைக்கு நீ சாப்பாடு இல்லாமல் சாவா என்பதற்கான முன்னெச்சரிக்கை அது. அந்த நிலைக்கு என் நாட்டை நான் போக விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போங்க. இப்ப தெரியும், இது ஒரு கவிதை. கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, போங்க, கடைசி மரமும் வெட்டுப்பட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகுதான் தெரியும் இவர்களுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று. ஏன்னா பணத்தை நீ சாப்பிட முடியாது. பசி வந்தால் 10 பறந்து போகும்னு அறிவு முதாட்டி நம்ம அவை சொல்றார். என்னென்ன பறந்து போகும்? மானம், குடிப்பிறப்பு, கல்வி, பெருந்தன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தொழில் முயற்சி, காமம். இந்த 10 பண்பும் பறந்து போயிருச்சுன்னா, இல்லாத ஒழிஞ்சிருச்சுன்னா நீ மனிதனா இருக்க மாட்ட, கொடிய மிருகமா மாறிடுவ. அதனால அந்த நிலைக்கு போக விடாமல் பசிங்கிற சொல்லு இல்லாம நான் ஒழிக்கிறேன். என்ன பண்றேன்? நானே விவசாயம் செய்கிறேன், ஆடு மாடை வளர்க்கிறேன், நானே நாட்டுக்கோழியை வளர்க்கிறேன். உனக்கு கவர்மெண்ட் வேலை தானப்பா. எப்ப 100 நாள் வேலைக்கு சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு வர, இங்க வாப்பா பண்ணையில வேலை செய்யப்பா, கவர்மெண்ட் வேலை தானே. அப்போ பால் இருந்தாலே ஒரு நாடு பசியை சந்திக்காது. பால் முழுமையான உணவு. அதனால நான் பசி இல்லாத நாடாக படைப்பேன். ரசாயன உரத்தை தடை செய்யறேன். ஒரு சொட்டு ரசாயன உரம் போட மாட்டேன். கீழையும் விஷம், மேல பூச்சி மருந்து விஷம், ஒழிச்சிடுறேன். ஏன்னா நஞ்சில்லாத உணவு அதுவே என் கனவு என்று என் அப்பா எனக்கு படிப்பிச்சிருக்கார். நஞ்சில்லாத ஒரு சொட்டு விஷம் இல்லாத என் பிள்ளைகளுக்கு உணவை விளைய வச்சு நான் கொடுப்பேன். என் உணவு தேவையாக வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வேன். பெரிய பொருளாதாரத்தை ஈட்டுவேன். இவன் யாருன்னு தெரியுதா? இவன் யாரு? கொஞ்சம் பின்னாடி வாங்க. இவன் யார் தெரியுதா? சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன், உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன், அமெரிக்காவில் இருக்கான். இவன் தான் எல்லா சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் வேலை கொடுக்குறான். ஏன் இவன் கனி பொருள். இவன் 2,76,000 ஏக்கர்ல அமெரிக்காவில் விவசாயம் பார்க்கறான். இதுதான் அவங்க ஆடுதான். 2,76,000 ஏக்கர்ல. ஏன்னு கேளு, உன் மையம் சொல்றல, சாப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு அவனுக்கு அது தெரியுதுனால 2,75,000 ஏக்கர்ல விவசாயம் செய்யறான். அப்ப நான் ஏன் செய்யக்கூடாது? ஏன்னா அங்கதான் நிலையான பொருளாதாரமும் எல்லாருக்குமான வேலை வாய்ப்பும் இருக்குங்கிறான். அதனாலதான் நான் விவசாயத்தை கையில் எடுத்து தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்துக்கு போயிடுறேன். என் மக்கள் யாரிடத்தும் கையேந்த மாட்டாங்க. அவங்களை சார்ந்து வாழ்விடத்துல வேலை இருக்கும். எல்லாருக்கும் உரிய படிப்பை நான் கொடுத்துறேன், மருத்துவத்தை கொடுத்துறேன், தண்ணியை கொடுத்துறேன். விலைவாசி ஏறாது, நானே விளைய வச்சிடறேன். தரமான பொருள், கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், கீரை, அது இன்னும் விவரமா மற்ற காட்சியில போட்டு காட்டுறேன். கொடுத்துருவேன், உனக்கு கொடுத்துருவேன். ஊர்லேயே கொடுக்குறேன், சோழ வந்தாலே கொடுக்குறேன். நீ எனக்கு ஓட்ட மட்டும் கொடு. இப்ப உயிர், போங்க வேகமா. உயிர், மருத்துவம், மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதை நிக்க வாய் நாடி வாய்ப்பு செவல்னு வாய்ப்பு செயல்னு பரவலிச்சான். நம்முடைய கனவு உணவே மருந்து, மருந்துல மருத்துவம். நமக்கு உணவு தான் மருந்தா நம்ம முன்னாடி இருந்திருக்கு. அந்த மருத்துவத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். சரிபாதி மருத்துவம். எப்படி? அலோபதி நவீன மருத்துவத்துக்கும் பாரம்பரிய மருத்துவத்துக்கும் சரிபாதி முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்முடைய கனவு மருத்துவர்களுக்கு மதிப்பு இருக்கு. எந்த நாட்டில் டாக்டருக்கு அதிக மதிப்பு இருக்கோ, டாக்டர் தான் படிப்பு, டாக்டர் மதிப்பு இருக்கோ, அந்த நாட்டில் நோயாளிகள் அதிகம் என்று அர்த்தம். அப்ப நம்முடைய கனவு நோயாளிகளே இல்லாத ஒரு நாட்டை படைப்பதுதான் நம்மளுடைய கனவு. அதை நோக்கி போறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது என்ன வழினா, தூய குடிநீர், நல்ல காற்று சுவாசிக்க, தூசி இல்லாத காற்று, நஞ்சில்லாத உணவு, விஷம் இல்லாத உணவு. இது 3ஐ நான் கொடுத்துட்டேன்னா
என் பிள்ளைகள் ஆரோக்கியமா வந்துருவான். பால், முட்டை, கறி, காய்கறி, கீரை எல்லாம் இருக்கு. 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பல திட்டம் கொண்டு வந்து படித்த பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகள் எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்து, ஒரு வேலை இல்லை, மரக்கண்டை நடுறது, தண்ணி ஊத்துறது, வளர்க்கறது. 10 ஆண்டு பசுமை திட்டம். என் பூமி தாயை பச்சை போர்வையால போத்திடுவேன். 10 ஆண்டுல எங்கேயும் காத்து இல்லை, மூச்சு திணறது, தூசி, பச்சையா இருக்கு என் நாடு. பாரு, வெப்பம் இருந்தவர் போங்க. மருத்துவர் தேவைப்படாத இது என்னங்குது, இது தனியார் மருத்துவமனை, இதுவும் அரசு மருத்துவமனை. இப்ப நான் இது அரசு மருத்துவமனை. இந்த தலைவர்களே அரசு மருத்துவமனையை பயன்படுத்துறது இல்லை. இவங்களே காவேரி அப்பளோக்கு போயிடுவாங்க. இப்ப நம்ம வந்தா என்ன சட்டம் போடுறோம், நீ எந்த கொம்பனாவது அரசு மருத்துவமனையில தான் படுக்கணும், அங்கதான் படுத்து வைத்தியம் பார்க்கணும். மீறி தனியார் மருத்துவமனைக்கு போனா உன் சம்பளம் என்னன்னு தெரியும்ல, 1 லட்சம்னா 50,000 எடுத்துக்கிறோம், நீ அங்கே படணும். நீ தேசத்தை அரசை அவமதிக்கிறாய்ன்னு தண்டம் விதிச்சு எடுத்துக்கிறோம். போங்க. அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை இங்க பார்த்துக்க. இதை படிக்கணும். முதல் 2022 இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே 18,600 கோடி ஒதுக்கியிருக்காங்க மருத்துவமனைக்கு, மருத்துவத்துக்கு. 2023 19,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 2024 20,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட்ல. 2025 போனான்ல 20,500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த கோடி நிதி கூடிக்கிட்டே போயிருக்கு. மருத்துவத்தின் தரம் கூடிட்டு வந்திருக்கா, கூடியிருக்கான்னு நீ யோசிச்சு பார்க்கணும். புரியுதா நான் சொல்றது? பணம் கொடுது, தரம் கொடுதான்னு பாரு. இப்ப நான் என்ன செய்யறேன், உன் மகன் இதெல்லாம் நம்ம ஆஸ்பத்திரி, அதை மறந்துரு, இந்த இதெல்லாம் தூக்கி வீசிறோம். தூக்கிட்டு இதெல்லாம் இந்த குரங்கு கடிச்சு பிரிச்சு, பிறந்த உள்ளே எலி கடிச்சு பிரிச்சு ஆஸ்பத்திரியில. வேற குரங்கு பிரசவம் பார்க்க வந்திருக்கு. கால கொடுமடாடே. இப்ப தனியார் மருத்துவமனை, இது தனியார் மருத்துவமனையில படுக்க வசதி. ஒரு முதலாளியால் தர முடிகிற மருத்துவத்தை, ஒரு முதலாளியால் தரக்கூடிய கல்வியை 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால், நீங்கள் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்ச அரசால் தர முடியாது என்றால் அரசின் தரம் என்ன? ஏன் முடியாது? அடிப்படை கல்வி, மருத்துவத்தை, குடிநீரை கூட தர முடியாத அரசை தேர்வு செய்ய என்னத்துக்காக நீங்கள் ஓட்டு போடுகிறீர்கள் என்ற கேள்வியை உங்கள் மகன் கேட்கிறேன். பதில் இருக்கா சொல்லுங்க. எதுக்காக போடுற? எதுக்காக போடுற? அரசின் கடமை கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை, வேலை வாய்ப்பை கொடுப்பது. அதையே செய்யல. ஒரு முதலாளி தர முடியுது, ஒற்றை மகனால, முதலாளியால. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட வலிமை மிக்க அரசால் முடியாதா? அப்ப அரசு தோத்து போகுது. இதெல்லாம் பாரு, தனியார் மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை வெளிநாடுகள் இருக்கு இந்த தரத்துக்கு. போங்க போங்க, கொஞ்சம் வேமா போங்க, கொஞ்சம் வேமா போங்க. இப்ப என்ன பண்ணுது? அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவத்தை தன் நாட்டுக்குடிகளுக்கு கொடுக்க சட்டம் ஏற்றி கொடுத்துருது. இவர் வயசாயிடுச்சு, ஓ அப்பா இல்ல, நாட்டின் அப்பா, தேசத்தின் அப்பா. தாய்க்கு முடியல, தேசத்தின் தாய். அவன் வாழ்விடத்திலே மருத்துவ வசதி கிடைக்க செஞ்சிடறேன். ₹1 கட்டணம் கிடையாது. தாய்க்கு முடியாதுன்னா ஓன் தாய் இல்லை, என் நாட்டின் தாய், வீட்டின் தாய் கிடையாது. நீ விலகு, நான் பார்த்துக்குவேன். ₹1 காசு செலவு கிடையாது. தனியார் மருத்துவமனைக்கு போனா செத்து போயிடுவோம், அரசு மருத்துவமனைக்கு போனா தான் பொழைப்போம்ங்கிற நம்பிக்கையை நான் கொடுக்கல. நான் பிரபாகரன் மகன் இல்லை, பார்த்துக்கிட்டே. நீ கவனிக்கணும். மருந்தில் தரம் இருந்திருந்தால் மருத்துவமனை குறைஞ்சிருக்கும், மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருந்து கடைகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். ரெண்டுமே கூடிக்கிட்டு போயிருக்குன்னா எதுலையுமே தரம் இல்லை, நோயாளிகள் பெருகிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். போங்க, கொஞ்சம் வேகமா போங்க. இது சிங்கப்பூர் அரசு மருத்துவமனை. ஒரு சின்ன நாடு, சோழவந்தான் அளவுக்கு இருக்கிற நாடு, இவ்வளவு தரமா மருத்துவத்தை கொடுக்கும் போது நான் கொடுக்க முடியாதா? இந்த மாதிரி மருத்துவத்தை என்னால முடியாதா? நீ நம்பணும். உன் மகனை லீக்வானியும் ஒரு மகனால கொடுப்பது சிங்கப்பூர்ல, உன் மகன் சீமானால தமிழ்நாட்டில் கொடுக்க முடியுமா முடியாதான்னு நீ யோசிச்சு பாரு. கருணாநிதி மகனால கொடுக்க முடியாது, எடப்பாடியால கொடுக்க முடியாது, ஸ்டாலின் ஐயா மகனால கொடுக்க முடியாது. பிரபாகரன் என்ற பெரும் கனவு கொண்ட வீர மரவனின் மகனால தர முடியும். என் மண்ணை, என் மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒரு மகனால் தான் தர முடியும். அமெரிக்காவில் மருத்துவமனை, இங்கிலாந்துல மருத்துவமனை எப்படி இருக்குன்னு பாத்துக்க. அவன் பாரு எப்படி மருத்துவமனை கட்டியிருக்கான். சீனாவில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தில் கட்டியிருக்கான். பூகம்பமே வந்தாலும் அந்த மருத்துவமனை மட்டும் இடியாது. பாத்துக்க எப்படி கட்டிருக்கான் பாத்துக்க. இந்த மருத்துவமனை படுக்கிறதுக்காவது நமக்கு காய்ச்சல் வராதான்னு ஏங்குற அளவு கட்டி வச்சிருக்கான்.
ஆமா, உலகிலே முதன்மையான மருத்துவம். நான் இப்ப இன்னைக்கு மகன் சொல்றேன் பாரு, கல்வியிலே தலை சிறந்த நாடு பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். 10 ஆண்டுகளில் உன் மகன் நீ ஆட்சியை கொடுத்தீங்கன்னா பின்லாந்துல இருந்து ஒருத்தன் பேசுவான். நான் இப்ப உன் ஊர்ல இருந்து பேசுற மாதிரி கல்வியில் உலகத்தரத்தில் இருக்கிறது நாடு தமிழ்நாடு என்று பேசுவான். பேச வைப்பேன். உன் மகன் இப்ப போட்டு காட்டுறா, இந்த பாரு சிங்கப்பூர்ல நல்லா இருக்கு, இந்த பாரு அமெரிக்காவில் நல்லா இருக்கு, இந்த பாரு ஆஸ்திரேலியா நல்லா இருக்குன்னு அங்கிருந்த ஒருத்தன் போட்டு காட்டுவான். இந்த பாரு தமிழ்நாட்டில் நல்லா இருக்கு மருத்துவம்னு சொல்ல வைக்கல. நீ பார்த்துக்கிட்டே இருக்கு, நான் சொல்ல வைப்பேன். போங்க, கொஞ்சம் வேகம் போங்க, வேகம் போங்க, நேரம் ஆயிடுச்சு, போங்க. இது என்னதுன்னு மீறி அரசு மருத்துவமனைக்கு வராம அமைச்சரோ எம்எல்ஏவோ அல்லது மாவட்ட ஆட்சியரோ யாரோ ஒருத்தர் அங்க போய் படுத்துட்டாருன்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் சம்பளத்துல பாதியை எடுத்துரும். திருப்பி திருப்பி கொழுப்படுத்த போய் தனியார் மருத்துவமனையில படுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வேலையை விட்டே தூக்கிறோம். நீ என் நாட்டை அவமதிக்கிறியா? தேசத்துறவு குற்றம். அப்போ இதையெல்லாம் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை உன் பிள்ளையினுடைய அரசு கொடுக்குது. இனி என்ன கல்வியை எப்படி கொடுப்பேன் அப்படின்னு அடுத்து வேற இதுல போட்டு காட்டுறேன். இப்ப நேரம் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே? அவ்வளவு. இப்ப என்ன சொல்றேன் நான் மையன், இப்ப பாத்தீங்க, இப்ப கல்வி எப்படி கொடுப்பேன், வேலை வாய்ப்பை எப்படி கொடுப்பேன். இப்ப என்ன சொல்றது, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை நேற்று ஒரு ஊர்ல போட்டு காட்டினேன். ஆனா வேற ஏதாவது ஊர்ல வலைவழியில இருக்கு இருக்கு எப்படி வேளாண்மை வச்சு நான் தொழிலை பெருக்கி உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியது, உங்க பிள்ளைகள் எங்களுக்கு உங்களை நம்பி வந்துட்டோம், பலமுறை இந்த தேர்தலில் போட்டிட்டோம். நீங்க என்னை கைவிடல, தொடர்ச்சியா வளர்த்து 3வது பெரிய கட்சியா கொண்டாந்துட்டீங்க. இப்ப 1வது பெரிய கட்சியா கொண்டு போக வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு. திமுகவுக்கு போட்டீங்க, உதயசூரியனுக்கு பலமுறை ஆட்சியை கொடுத்து வாழ்ந்து பார்த்துட்டீங்க. சூரிய வென்றுச்சு, அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு, நீங்க தோத்து போனீங்க. ரெட்டலை வென்றுச்சு, அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு, நீங்க தோத்து போனீங்க. முதல் முறை விவசாயிக்கு போட்டு நீங்க ஜெயிச்சிருங்க, நீங்க வென்றுங்க, உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவிருங்க. அப்போ எல்லாரும் ஆட்சியிலையும் வாழ்ந்துட்டீங்கல்ல. ஜெயலலிதா அம்மையார், ஐயா கருணாநிதி, ஐயா எடப்பாடி, ஐயா ஸ்டாலின். ஒரே ஒரு முறை உங்க மகனுடைய ஆட்சியில ஒரு 5 ஆண்டு வாழ்ந்து பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக நாம் மாத்தி படைக்கிறோன்னா இல்லையான்னு பாருங்க. பசி பஞ்சம் இல்லாது, ஊழல் லஞ்சம் இல்லாது, கொலை இல்லாது, சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வளக்கொள்ளை, வேலையின்மைங்கிற கொடுமை இல்லாத ஒரு புதிய ஒரு தேசத்தை படைக்கிறோமா இல்லையான்னு பாருங்க உங்க பிள்ளைகள். இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். இந்த களத்தில், இந்த நிலத்தில் போட்டியிடுகிற என் அன்பு கொழுந்தியால், என்னுடைய அருமை, என் ஆறுயிர் இளவன் திருமாறன் அவருடைய துணைவியார் நாகலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்கள் மகன் வேண்டுகிறேன். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற முடிவை எடுங்கள். மதுரை மேற்கிலே போட்டியிடுகிற என் உயிர் இளவல் வழக்குரைஞர் விக்னேஷ்குமார் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். மதுரை நடுவன் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் உயிர் தம்பி, என் ஆயுர்வேத இளவல் முனைவர் அப்துல் ஹக்கீம் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் மகன் அன்போடு வேண்டுகிறேன். உணர்வோடும் உரிமையோடும் உறவோடும் உங்களை கேட்கிறேன். இந்த பிள்ளைகள் வெல்வது என்பது உங்களின் வெற்றி. திமுக வெல்வது, அதிமுக வெல்வது சாதாரண நிகழ்வு, வழக்கமான ஒரு சம்பவம். ஆனால் உங்கள் பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், நாங்கள் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் மகத்தான சாதனை என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.
போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே கழனி போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான் மங்கையர்க்கும் மன்றத்தை தந்தான் சமவாய்ப்பை சபைதனி தந்தான் தரணி போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவர்